வெஸ்ட் இண்டீஸ் வந்து பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து முல்தான் நகரில் நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்கில் 230 ரன்களை அடித்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க. இதில் அதிகபட்சமாக சவுத் சக்கீல் 81 ரன்களையும் முகமது ரிஸ்வான் 71 ரன்களையும் அடிச்சிருக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் தரப்பில் ஜோமேல் வந்து 3 விக்கெட் எடுத்துக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஆட இறங்கியிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வந்து 137 ரன்கள்லேயே ஆல் அவுட் ஆயிடுறாங்க. இதில் நோமன் அலி 5 விக்கெட்டும் சஜித் கான் 4 விக்கெட்டும் பாகிஸ்தான் தரப்புல இருந்து எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 93 ரன்கள் முன்னிலை பெறாங்க பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். இதை தொடர்ந்து ரெண்டாவது இன்னிங்ஸை பாகிஸ்தான் ஆடுறாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸில் 157 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. இதில் அதிகபட்சமாக பாகிஸ்தானுடைய கேப்டன் ஷான் மசூத் வந்து 52 ரன்கள் அடிக்கிறாப்புல. இதில் வெஸ்ட் இண்டீஸ் தரப்புல இருந்து அதே ஜோ மேல் வந்து 7 விக்கெட்டை அல்றாப்புல. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 93 ரன் லீடிங், செகண்ட் இன்னிங்ஸில் 157 ரன்கள். அப்போ மொத்தம் 250 ரன்கள் லீடிங் ஆயிடுச்சு. 251 ரன்கள் அடித்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற கணக்கோட வெஸ்ட் இண்டீஸ் இறங்குறாங்க. வழக்கம் போல ஒரு சுமாரான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வெஸ்ட் இண்டீஸ் வந்து 123 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுறாங்க. 127 ரன்கள் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று சீரியஸை 1-0 அப்படிங்கிற கணக்கில் லீட் பண்ணிடுறாங்க. இப்போ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 சாதனைகள் நடந்திருக்குங்க. மெயினாக நம்ம வந்து அதுதான் இந்த வீடியோவில் பேச வந்தோம். என்ன அப்படின்னா, மிக குறைந்த பந்துகளில் முடிவடைந்த போட்டியாக ஒரு சாதனையை இந்த முல்தான் டெஸ்ட் வந்து படைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானில் பைசலாபாத்தில் 1080 பந்துகளில் ஒரு டெஸ்ட் முடிச்சது தான் மிக குறைவான பந்துகளில் முடிஞ்ச போட்டியாக இருந்தது. அதை பிரேக் பண்ணி இந்த போட்டி மொத்தத்திலேயே 77 ஓவர்கள் மட்டுமே நடந்து 1064 பந்துகள் மட்டுமே வீசியிருக்காங்க. அந்த வகையில் மிக குறைவான பந்துகளில் முடிஞ்ச டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சாதனையை இந்த முல்தான் டெஸ்ட் வந்து படைச்சிருக்குது. 2 நாளில் மேட்ச்சு முடிஞ்சு போச்சு. இன்னொரு சாதனை என்ன அப்படின்னா, வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் இண்டீஸோடைய ஸ்பின் பவுலர்கள் பாகிஸ்தானில் இதுவரைக்கும் 5 விக்கெட் எடுத்ததே இல்லை. 1959 ராம்தீன் அப்படிங்கிறவர் 4 விக்கெட் எடுத்தது தான் அதிகபட்சம். இந்த ஜோமேல் அப்படிங்கிற ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ஜோமேல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 3, செகண்ட் இன்னிங்ஸில் 7, மொத்தமாக 10 விக்கெட் எடுத்திருக்காப்புல. இந்த செகண்ட் இன்னிங்ஸில் 7 எடுத்தது வந்து ஒரு சாதனையாக பதிவாயிருக்கு. வெஸ்ட் இண்டீஸோட ஸ்பின்னர் அதிக விக்கெட்டுகள் ஒரு இன்னிங்ஸில் எடுத்த ஒரு சாதனையாக இது வந்து பதிவாயிருக்குது. இது ஒன்று மிக குறைந்த பந்துகளில் முடிஞ்ச டெஸ்ட் போட்டியாக நடந்திருக்குது. வெஸ்ட் இண்டீஸோடைய ஸ்பின் பவுலர் அதிக விக்கெட்டுகள் எடுத்த போட்டியாக இது நடந்து முடிஞ்சிருக்கு. பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பாகிஸ்தான் தார் ரோடு மாதிரி பிச்சை செட் பண்ணி வம்படியாக தோத்துட்டு கிடந்தாங்க. வந்து போனவெல்லாம் நாயடி பெயரி அடிச்சுட்டு போனேன். ஏதாவது தார் ரோடு மாதிரி பிச்சை வச்சு பேட்டிங்க்கு வந்து சப்போர்ட்டாக வச்சு அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சுதாரிச்சுக்கிட்டாங்க. இந்தியாவை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியா மாதிரி பிச்சை வந்து ஸ்பின்னாக தயார் பண்ணால் தானே நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பிச்சை ஃபுல்லாக ஸ்பின்னுக்கு மாற்றினாங்க. மாற்றிட்டு இப்போ இங்கிலாந்து வந்தால் இங்கிலாந்தை ஓட அடித்தாங்க. இப்போ வெஸ்ட் இண்டீஸை அடிச்சிருக்காங்க. அந்த ஸ்பின் பிச்சாக மாற்றின உடனே வந்து வரிசையாக பாகிஸ்தானுக்கு வெற்றி முகமாக ஆகிட்டு இருக்குது. இந்தியாவை ஃபாலோ பண்ணி தான் இதை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு இந்திய ரசிகர்கள் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ஹோம் கிரவுண்டில் நடக்கிற டீமு வந்து ஜெயிச்சா எல்லாருக்குமே சந்தோஷம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.